நல்லா இருக்குல்ல? ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி வெஸ்டர்ன் டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் வந்து அளவு எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேன்வாஷ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம துணியை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து லைனிங் வைக்காமல் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து முன்னாடி இந்த மாதிரி வி நெக் வச்சுருக்கேன். ஓகேவா? ரவுண்டு வந்து ஒரு வி ஷேப் வந்து நெக் வச்சுருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேன்வாஷ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த முன்னாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அந்த கேன்வாஷை வந்துட்டு ஒரு கிளாத்தில் ஃபுல்லாக எல்லா 4 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அது ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளாத்தை வந்துட்டு அதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் வந்து கீழே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம மடக்கும்போது ஒயிட் கலர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகும். கரெக்டாக? இருங்க, நானே மாற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து கிளாத்தை திருப்பிக்கோங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த கிளாத் வச்சு. அதை வச்சு 4 எல்லா பக்கமுமே வந்து பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாற்றி அடிச்சிட்டாலும் அது வந்து தப்பாக போயிடும். கொஞ்சம் அப்படியே எசக்க ஆயிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக பின் வச்சு, இப்போது நெக்கு வந்து வி ஷேப் வருதுன்னா அந்த ஷேப் வந்தோன்னே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுங்க நீடில். அதுக்கப்புறம் திருப்பிட்டு மறுபடியும் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனால் ஈஸியான வேலை கிடையாது, கஷ்டம்தான். ஆனால் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இதில். ஆனால் நம்ம அதில் ட்ரெயின் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேறு லெவலில் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே பொறுமையாக பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் எல்லா விஷயமுமே அப்படி தான். ஸோ இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன். கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிடுங்க. கேன்வாஷோடு தான் வரும். கட் பண்ணி எடுத்துடலாம் தனியாக. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைடில் எல்லாத்தையுமே வந்து சைடில் சின்ன சின்ன கட்டாக கொடுங்க. ஏன்னா அப்படி கொடுக்கும்போது தான் திருப்ப முடியும். திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படியே திருப்பி பாருங்களேன், கட் பண்ணாமல் திருப்ப முடியாது. அதனால் கரெக்டாக அந்த நூலுக்கும் அந்த துணிக்கும் கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கட் பண்ணிங்க அப்படின்னா துணி அந்த நூலுமே ஸ்டிச்சுமே சேர்த்து கட் ஆயிரும், இல்லை துணியுமே சேர்ந்து கட் ஆயிரும். அது இல்லாமல் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வந்து திருப்புங்க. ஏன்னா கேன்வாஷ் வச்சுருக்கனால ரொம்ப டைட்டாக அது அப்படியே மொடன்னு இருக்கும். நீங்கள் மெதுவாக திருப்பிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த கிளாத் வந்துட்டு நம்ம நைட்டி பிட்டு வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த இது. ஸோ எனக்கு வந்து ஷார்ட் டாப் தைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, இதில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு கடைசியில் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நெக் நல்லா வந்திருக்கா? எனக்குமே அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் தைக்க வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான். ஓகேவா? ஸோ கேன்வாஷ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மடித்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கவனமாக கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ பேக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இது வந்து கிராஸ் பீஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. க்ராஸாக கட் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல்
க்ராஸாக கட் பண்ணணும். இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நல்லா ரவுண்ட் நெக்குக்கெல்லாம் மடித்து அடிக்கும்போது அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக இருக்கணும். அதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக கழுத்தில் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் நெக்கும் வந்து ஃபினிஷ் ஆகிரும். இல்லை ஃப்ரண்ட் நெக்லேயும் நான் வந்துட்டு இதே வைக்கிற கேன்வாஷ் என்கிட்ட இல்லை அப்படின்னாலுமே ஷோல்ட்ரு மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வச்சுருக்கோம்ல, அது கேன்வாஷ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அந்த ரவுண்ட் நெக்கு தான் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்ட்ரு மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் நெக்கையும் வந்துட்டு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். ஏன்னா நம்ம டிசைன் வைக்கும்போது இந்த பீஸ் கரெக்டாக அதில் போய் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல, ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மடக்கி மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுங்க, நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணிடலாம். ஷோல்டரும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் கை வந்துட்டு அந்த மடக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு அடையாளத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஷோல்டர் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நகராது. இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே சேஃப்டியாக நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கை வந்து முடிஞ்சிடும். பாருங்கள், கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு அடி எந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக அடிச்சுங்க அப்படின்னா நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹாம்கோலில் இருந்து எந்த அளவுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த ஓப்பன் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எனக்கு ஓப்பன் போதும். அங்கே வந்துட்டு நீங்கள் டபுள் டாட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இப்போ மடித்து அடிக்க போகிறோம். மாதிரி வரணும். இது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டமாகவும் புரியாத மாதிரியும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே புரிஞ்சிடும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் வந்து கிளாத்தில் இன்செர்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பக்கம் இருக்க கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதே ஷேப்பில் மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி தான் அடிக்கணும். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். இன்னும் வந்து கீழே வந்து மடித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டாப் வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன பாப்பாங்களுக்கு தைச்சி பாருங்கள், கர்ச்சீஃப் அடித்து பாருங்கள், அதுக்கப்புறம் ஜிம்மிஸு அந்த மாதிரிலாம் அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் ஓகே அப்படின்னா, அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக கீழே வந்துட்டு எல்லாத்தையும் மடித்து அடிச்சுட்டு நம்மளோட டாப்பை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், கை அட்டாச் பண்ணியாச்சு, கீழேயும் மடித்து அடிச்சாச்சு. பா வந்து அழகாக வந்துருச்சு எனக்கு ஓப்பனு. அதுக்கப்புறம் என்ன, இப்போ நம்ம போட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? அவ்வளோதான், டாப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. டன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு கை வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க.
என்ன சொல்கிறதுன்னா சரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹாப்பியாக இருங்க. ஓகே பாய். லவ் யூ ஸோ மச்.